மாகாளிய அமாவாசையுடைய சிறப்புகள் என்ன, வாங்க வீடியோல பார்க்கலாம். நாம இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்முடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி, அதுக்கும் முன்னாடி இருந்த எத்தனையோ முன்னோர்களுடைய உழைப்பும் பிரார்த்தனையும். நாம அவங்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை நினைவுபடுத்துற நாள் தான் அமாவாசை. மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி தை மாகாளய அமாவாசைகளை தான் நாம சிறப்பாக சொல்றோம். கடந்த பித்ருபக்ஷ 15 நாட்கள்ல முன்னோர்களுக்கு எதுவும் செய்ய முடியாதவங்க அக்டோபர் 2ஆம் தேதி வரை சிறப்பான மாகாளய அமாவாசையில சந்ததிகள் சிறக்க முன்னோர்களை நினைச்சு வழிபடலாம். வசதியும் நேரமும் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் திருச்செந்தூருக்கு போய் வழிபடலாம். புனித நதிகள்ல நீராடி திதி கொடுக்கலாம். வீட்டுல இருந்தபடியே வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க சூரிய உதயத்துக்கு பிறகு 12 மணிக்குள்ள எள்ளும் தண்ணீரும் இறைச்சு வேண்டிக்கலாம். படையல் செய்யற வழக்கம் உடையவங்க 11 மணியிலேருந்து 11:45 மணிக்குள்ள இலை போட்டுக்கலாம். முன்னோர்களுடைய திதி தெரியாதவங்களும் இதுலெல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்களும் 10 பேருக்காவது அன்னதானம் கொடுத்து காக்காய்க்கு கொஞ்சம் சாதம் வச்சாலே போதுமானது. மாகாளய அமாவாசைங்கிறது நம்மை நம் வேர்களோடு இணைக்கக்கூடிய ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாளுங்கிறத நம்ம மறக்க கூடாது.